அஸ்தத்தில் 21 நண்பர்களுடைய ஓசை மொழியை தரித்து சகஸ்திர நாமங்களை எல்லாம் சூத்திரப்பது கொண்டு தாயில் சிறந்த கோயிலுமில்லை தந்தை சொல் வைக்க மந்திரமில்லை என்ற அடிப்படையிலே வெள்ளை கரை உடத்தை வெள்ளை பணி கொண்டு வெள்ளை கமலத்திலே வெற்றிடப்பாள் வெள்ளை கரியாசனத்திலே அரசரோடு எம்மை கரியாசனமும் உறவித்திருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அவருக்கு அரசி நாவலதை என்று போட்டக்கூடியவள் என் தாய் கலைவாணியை தரிசித்து அன்னவளின் அனுக்கிரகத்தை பெற்று இருபது முதல் 84 லட்சம் ஜீவராசிகளையும் படைத்தவள் அன்னவரை தொழுது ஆசையை பெற்று சக்திக்குள் சிவனையும் சிவனுக்குள் சக்தியும் சேர்த்து அர்த்த ராரீசுவர கோல கண்டு அன்னவளின் அனுக்கிரகத்தை பெற்று 10 அவதார கதாநாயகன் என் பாட்டன் அந்த பரந்தாமனை தொழுவேன். காரணம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகமில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகமில்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகமே இல்லை என்பார்கள். அந்த அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகலவிதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினால் என் பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆசையை பெற்றேன். இப்படி கலைமகள் படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் கொலையை பெற்றுவிட்ட இந்த நாரத மகரிஷிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கடவுள் செய்வது என்றால் என்னுடைய சிரமப்பட்டது 1000 வெடிக்கின்றது என்ற ஒரு சாபத்தை பெற்றுவிட்டு சங்கத்தை உடத்தாண்டா ஏண்டா உனக்கு இந்த கொலவெறி அந்த மாதிரி அதை கொடுக்கறதுக்கு நம்ம அம்சா இருக்காங்க, அவங்க அம்சமா கொடுப்பாங்க. யார் யாருக்கு எங்கெங்க எக்கோ கொடுக்கணும், எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால உங்க கடமையை மட்டும் நீங்க சரியா செய்யுங்க. ஏன்னா கடமையை செய்ய பலனை எதிர்பாராது என்பதை போன்று எனது கழகம் என்று சரியாக நடப்பதற்கும் காரணத்தை பயன்படுத்த வேண்டும். என்றால் படைத்தல் காத்தல் அழித்தல் சொல்லி மும்மூர்த்தி இருந்தாலும் இந்த மும்மூர்த்திக்கும் பிறந்த மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவனை விநாயகமூர்த்தி, அப்பேற்பட்ட விநாயகமூர்த்தி அல்லல் போம் வலிமை போம் அன்னை வைத்து படத்து கொள்ளை போம் போகா திகரப்போம் நல்ல குணமதியும் மாமருடைய கோபுரத்தில் விட்டிருக்கும் கணபதியை கைதுவதற்காக என்று இப்பெருமான் கணபதியின் கீதத்தை பாடி கழகத்தை ஆரம்பிக்கலாம். நமோ நாராயண. இவ்வளவு மேடைகளே நமது ஊர் வந்து அவருக்கு சொந்த ஊர் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஊருக்கு சொந்தக்காரரு
இவரங்க மேடையிலே கழகப்பிரியர் நாரதராக நடிக்கும் என் அன்பு சகோதரர் அண்ணன் எஸ்விபி கீதப்பிரியன் அவர்களுக்கு மேலவள்ளூர் கிராமத்தின் சார்பாகவும் மேலவள்ளூர் இளைஞர் அர்ப்பண மன்றத்தின் சார்பாகவும் அண்ணன் எஸ்விபி கீதப்பிரியன் ரசிகர் மன்றத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடை மேலவள்ளூரை சேர்ந்த தம்பி அண்ணன் எஸ்விபி கீதப்பிரியன் ரசிகர் மன்றத்தில் இருக்காரு. தம்பி செல்வம் அவர்கள் இந்த சால்வி அவர் சார்பாகவும் அவரது குடும்பத்தின் சார்பாகவும் வந்தது. பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டிய மாபெரும் புண்ணிய பூமியாம் எனது பிறந்த மண் என்ற ஒரு பட்டத்தை வாரி வழங்கி என்னை சிறப்புற வழிநடத்தக்கூடிய மேலவள்ளூர் கிராம வாழ் பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவினை மகா சிவராத்திரி உற்சவ விழாவை சிறப்போடு எனது ஊர்காவலுடைய வாசல்களை சிறப்போடு நடத்தி வரக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் என்னுடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்த அன்பு நிர்வாகிகளுக்கும் இந்த நாடகத்தை கண்டு ரசிக்க வருகை என்ற சுற்றுவட்டார நாடக கலா ரசிகர் மக்களுக்கும் குறிப்பாக தாய்மார்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் கண்ணியம் தவறாத கடமையாற்றும் காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் நல்லதொரு நாடக நிகழ்ச்சிக்கு அற்புதமான முறையில் ஒளிபரப்ப அமைத்து எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திக் கொண்டக்கூடிய ஒரு வகையிலே பிறந்த மண் என்பதை காட்டிலும் ஆதியிலே பிறந்த மண் என்றால் இந்த பகுதியிலே சிறுவனாக இருந்து என்னை அறிமுகம் செய்து இந்த நாடக கலை உலகத்தில் எனக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அன்பு கிராமம் என் தாய் கிராமம் முதலிலே பாட்டம் என்று சொன்னால் அது வகையாகாது. என் ரத்தத்தில் ஊழியது அந்த பாட்டம் கிராமத்தைச் சேர்ந்த பாலவந்தனுடைய அனுக்கிரகத்தால் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தையும் அனுக்கிரகத்தை தெரிவித்துக் கொண்டு அற்புதமான ஒளிபரப்ப அமைத்திருக்கின்ற அம்சா ஒளிபரப்பு திறக்கும் அது பல்வடியினுடைய அன்பு சகோதரர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்திற்கு வருகை தரக்கூடிய வகையிலே மீண்டும் அடுத்த மேடையிலே உங்களது முன்னால் இதே மேடையிலே மிருதங்க சக்கரவர்த்தியாக வளவரக்கூடியதற்கு தயாராகி கொண்டிருக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி செல்வம் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தார்களுக்கும் மனமான மகிழ்ச்சியோடு தெரிவித்து தொடர்பை எனது கலைப்பணியை நன்றி. மேலவள்ளூரை சேர்ந்த தம்பி பழனிக்குமார் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு இந்த கைத்தறி அடையும் ₹100 மேலவள்ளூரை சேர்ந்த தம்பி சேகர் அவர்கள் இந்த கைத்தறி அடை அண்ணனுக்கு அன்பளிப்பு. மாங்குடியை சேர்ந்த அண்ணன் கருப்புசாமி அவர்கள் இந்த மாலைக்கு பதிலாக அண்ணன் ₹100 அன்பளிப்பு கொடுத்து என்னை ஆக்கமூக்கம் ஒழிக்கக்கூடிய வகையில் சிறப்பு செய்யக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கும் சமுதாயத்தை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மேலும் தயவு செய்து என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், அனைவரும் நமக்கு சொந்தம்தான். அன்பளிப்பு கொடுப்பதையும் பொன்னாடை கொடுப்பதையும் தவிர்த்து கொண்டு விட்டால் எனது கலைப்பணி தொடர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்லாது இங்கே பொன்னாடை அணிவித்து ₹100 அன்பளிப்பு கொடுத்த என்னுடைய அன்பு மகன் அதாவது பால முருகன் அவருடைய சமயத்தில் இங்கே பழனிக்குமார் ஆகப்பட்டவர் ஆல்ரவுண்டா படிச்சு இருக்கிறாரு வாத்தியார் ஜெயம் அவர்கள்ட்ட. அவரும் கண்டிப்பான வேலை அடுத்த வருஷம் மேடை ஏறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கை வீணாக்காமல் அனைவரும் பாடுபட வேண்டும், அவர்களுக்கும் இதே போன்ற ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொண்டு தொடர்கிறேன் எனது கலைப்பணி நன்றி நன்றிகள். கடமையில் செய்வதற்கு கணபதியை தொழுதுவிட்டால் கழகம் பறந்து ஓடுவிடும் என்ற காரணத்தினால எம்பெருமான இழுத்து வளர்ந்ததை அழைக்கலாம். பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி, பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி.
பெருமைகளை சேர்ப்பார் என்ற காரணம் இருந்துவிட்டது. ஏனால் படைக்கக்கூடியவன் பிரம்மன், அழிக்கக்கூடியவனோ மகாவைத்தோழர் சிவன், ஆக காக்கக்கூடியவன் எம்பெருமான் கண்ணன். கண்ணனை நினைத்து விட்டாய் கழகத்துக்கு வழிவகை தேடும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. காரணம் இது கலியுகம். இந்த கலியுகத்திலே காக்கும் கடவுளாகப்பட்டவன் கண்ணன் இருக்கிறானே, இந்த கண்ணனை அழைப்போமா, கழகத்துக்கு வழிவகை தேடுவோமா என்ற காரணத்தினாலே கண்ணா 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 கோவையின் திருப்பாவை வாசகன் என் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். கள்ளெல்லாம் மாணிக்கே கள்ளாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கதையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இவை சென்றும் சுவையாகுமா. அங்கிவரும் நேரம் வந்த ஒரு ராகம் ஏதேதோ மோகம் இனி தீராதோ தாகம். காமதேவன் ஆலயம் அதில் காதல் தீபமாயிரம். இருவரின் தோளில் மாலை இரவினில் ராஜலீலை. தேவகானம் கேட்கும் அழகிய காமதேவன் ஆலயம் அதில் காதல் தீபம் ஆயிரம். தெல்லங்கீட்டும் தென்றல் காற்றும் கை கொடுக்கும் காலமடி வானமாடி ஜோடி சேரும் நேரமடி ஆசைகளோ கூடி. மதுரை கொழுந்து வாசோ நீராசாத்தி உன்னுடைய நேசோ. மாரோட பார்வதியோட சேரும் மாறாம என்ன தொட்டு பேசும். இது மறையாத பெண்ணுடைய பாசம். கோவையும் திருப்பாவை வாசகன் பாவை விடும் குரல் கேட்டு மாதவன் பெரியாழ்வார் மன்னவன் குலத்தாழ்வார் ஓடிய மொழி கேட்டு ஓடிய மொழி கேட்டு மணியாக மரணாளில் மாதவன் வடிவாக
மங்கையில் இருந்தோழி ஆகழி மணிதானி மங்கையில் இருந்தோழி ஆகழ் மணிவாக கண்கள் வந்தார் ஆகழ் மணிவாக கண்கள் ஆவணி கொள்ளாளில் ரோகிணி நல்லாளில் அத்தனை திதி பார்த்து கைகள் வந்தார் அத்தனை திதி பார்த்து கைகள் வந்தார் அந்தியில் மாறி சந்தையில் முகம் மாறி அந்தியில் மாறி சந்தையில் முகம் மாறி சந்தையில் திரிவாக கண்கள் வந்தார் சந்தையில் நிலையாக கண்கள் வந்தார் மகள் பாஞ்சாலி கோவில் தலை காக்க எங்களின் வடிவாக கையிலை வந்தார் எங்களின் வடிவாக கையிலை வந்தார் வடிவாகி பார்த்தனின் புயல்களை காத்திட இதையின் வடிவாக கண்கள் வந்தார் இதையின் வடிவாக கண்கள் வந்தார் தோழமை சார்ந்து பாலவை பெரிய பாலவை பெரிய வாடிய பாருங்கள் வளர்ந்து சேருங்கள் வாடிய பாருங்கள் வளர்ந்து கேளுங்கள் வந்தினி பேரங்கள் என்பார் வந்தினி பேரங்கள் கோதையின் திருப்பாவை வாசகையும் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்கள் வந்தார் கூப்பிடும் குரல் கேட்டு கண்கள் வந்தார் கூப்பிடும் குரல் கேட்டு கண்கள் வந்தார் கண்ணனை அழைக்க வேண்டும் கழகத்திற்கு வடிவமை தேட வேண்டும் ஞானம் உள்ளவர்கள் எதிர்த்து வருகின்ற நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது காரணம் யானைக்கு படும் நம்பிக்கையிலே மனிதனுக்கு படும் நம்பிக்கையில் இருந்தார்கள் அந்த நம்பிக்கையை ஈராக்காமல் அடியின் கால்வித்தைகளும் கதையின் அடிப்படையில் பார்க்கப்படுவது ஒரு சர்வசாதாரண சிற்றூராக தென்படலாம் ஆனால் இந்த இடத்தில் இந்த குறிஞ்சி இடத்தில் யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்கிறேன் நம்ம ஒரு வேலை இங்க இருந்து கேட்குது ஆனா உள்ள கேட்கல ஒருவேளை சாப்பாட்டு வேலையாக இருக்குமோ உழைத்தவர் உண்ண வேண்டும் இரண்டால் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இந்த மூன்றும் மனிதனுக்கு தேவைப்படுகிறது நான் சொல்றேன் நீங்க என்ன மூணு தேவைன்றீங்க நீங்க நான் சொல்றது நீங்க சொல்றது வேற மாதிரி தெரியுது மூன்றும் தேவைப்படுகிறதுன்னு சொல்றேன் நீங்களும் அதோட ஆமாமா மூணு தேவை அப்படின்னா நீங்க எந்த மூணு சொன்னீங்க நான் சொன்னது உணவு உடை இருப்பிடம் ஆமா நீங்க சொன்ன மூணு என்ன நான் கப்பு தண்ணி பாயிட்டு சரக்கு உண்மைதானையா பாருக்குள் நல்ல நாடு நம் பாரத திருநாடு என்று சொல்லி வைத்தான் பாரதி உண்மையிலேயே இவங்கெல்லாம் பாரதிய நீங்க நாட தேடுறீங்க அதானையா உங்க மேல சத்தியம் பண்ணாலும் 8 மணி நேரம் ஆச்சு சாப்பிட்டு சரி ஒரு மனிதனுக்கு உணவியலை நீ ஜெகத்தினை எடுத்து சொன்னான் பாரதி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொன்னான் பாரதிதாசன் இப்படியெல்லாம் கருத்துக்களுக்கும் கவிதைகளுக்கு ஏற்றவாறு கானமாடிக்கொண்டிருக்கிறார் இவர்கள் வாடக்கூடிய பாட்டுக்கு ஏற்றவாறு இவருடைய உறவை ஏற்படுத்தினால் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்றதிலே இவளுக்காக நானும் இந்த உறவையாக இருக்கலாம் என்ற நானும் உறவை நாடி வந்த பறவை
அற்புதமான காலத்திலே பாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பண்பான ரசிகர்களுக்கு அற்புதமான சில பாடல்களை வேண்டி விரும்பி கேட்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் சங்கீத ஞானத்தோடு பாடிக்கொண்டிருக்கிறார் ஒரு தலைவியாகப்பட்டவள். அதற்கு இணையாக சலங்கையிட்ட மாதவாக ராதா செல்வி ஆடிக்கொண்டே இருக்கிறார். வருத்தமா இருக்குது. கே ஆலங்குளம் உண்மையிலேயே என்னுடைய அன்பு அண்ணா.
உண்மையிலேயே இமயமலை சாரலில் வெயில் என்று மாறாமல் பனி என்று மாறாமல் மழை என்று மாறாமல் நமது நாட்டுக்காக சொன்னார் அருமை ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஏன்னா ஒரு சிறப்போட கதாநாயகனாக சினிமாக்காரர்களை நாடகங்களை கதாநாயகன் நினைக்கிற இந்த உலகத்துல உண்மையிலேயே கதாநாயகனா நாட்டுக்காக பாடுபடக்கூடியவர்கள் அவர்களை நினைக்க சொன்னார்கள். அப்பேற்பட்ட அந்த ராணுவத்தினுடைய அதிகாரிகள் எல்லாம் ராணுவத்தில் பாடுபடக்கூடிய படைவீரர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே அது இருமும் பொழுது நம்மளுக்கு துடிக்கணுமா இல்லையா? கண்டிப்பா துடிக்கணும். ஆக தமிழன் என்பவன் தமிழனாக இருக்கிறானா, இவன் தாய்மொழியை தமிழ் மொழியை சரியாக பேசுகிறானா? இதுகிட்ட சொல்லுவாங்க தேசங்கள் தோறும் பாசைகள் வேறு, ஒவ்வொரு இடத்துக்கு போன ஒவ்வொரு பாசை. ஆனா அந்த நாட்டுல போய் அந்த பாசைக்கு ஏற்றவாறு நல்ல ஒரு வாசகத்திற்குள்ள திரும்பி வந்திருக்கார். உண்மையிலே கதாநாயகன் அபிநந்தன் அவர்களை கண்டவோ நாமெல்லாம் தலைவனுக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும். ஆக சிறப்புக்கு ஏற்றவாறு அந்த தமிழனுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே அவனை நாம் தமிழனுக்கு ஏற்றுக்கொண்டால் இந்த தமிழ்நாட்டிலே நம்ம மக்களிலே நாட்டில் நகரத்தில் பேசக்கூடியதெல்லாம் தமிழாக இருக்குமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்பதற்கு சென்னை சம்பவம் நடந்தது. பொதுக்குழு கூட்டத்துக்கு போன உடனே சென்னையில போய் ரயில் நிலையத்தில் இறங்கணும்னு ஒரு சம்பவம். ஐயா மணி 9 10 மணி சங்கத்துக்கு போகணும்னு நினைச்சோம்ல, நினைச்சு போறதுக்கு முன்னால ஒரு வார்த்தை தானே கேட்டான், எப்படியா சங்கத்துக்கு கொண்டு விடுங்கடா அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டோக்காரர் கொண்டு கேட்டோம்னு என்ன பாரு, எங்க இருந்து வரீங்க? மதுரையில இருந்து. அப்படியா மதுரையில வரீங்களா? இப்படி ஏறி நீ நடுவில் குந்திக்கிறேன்னா ஒருத்தா லெப்ட்ல போய் ஒருத்தா ரைட்ல போய் ஒருத்தா ஸ்ட்ரைட்டா விட்டுருவோம் அப்படின்னு நல்லா தானே கேட்டிருக்கேன். எப்படி என்ன செய்ய ஏடா நான் கேட்டது ஒரு முகவரியா? ஒரு முகவரி கேட்டதுக்காக 3 வட்டம் மோத்தா போட்டானே சரியாகுமா? அப்ப இவனும் தமிழன் தானா? ஆக தமிழா நீ பேசுவதெல்லாம் தமிழாக இருக்குமா, இல்லை தாய்மொழியை இப்படித்தான் நீ பயன்படுத்த வேண்டுமா என்பதற்காக தமிழா நீ பேசுவது தமிழா அன்னையை